திமுக ஆட்சி கைவிட்டு போகிறது என்ற பதற்றம் முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்தில் தெரிய ஆரம்பித்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் தனது தலைமையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாக தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி கையை விட்டு போகிறது என்ற பதற்றம் முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்தில் தெரிய ஆரம்பித்து விட்டதாக கூறிய ராஜேந்திர பாலாஜி, அவர் பாதுகாப்பாக கோபாலபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்று குறிப்பிட்டார். படைபலத்தோடு எடப்பாடி பழனிசாமியை கோட்டைக்கு அனுப்பி வைப்போம் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். திமுக கட்சி பதறுகிறது, உணர்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். என்னென்னவோ சொல்றார், பதட்டத்திலே இருக்கிறார். ஆட்சி கைவிட்டு போகிறது என்ற பதட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முகத்திலே தெரிய ஆரம்பித்துவிட்டது. அவரை பாதுகாப்பாக அவரை கோபாலபுரத்துக்கு அனுப்புவோம், படைபலத்தோடு எடப்பாடியை கோட்டைக்கு அனுப்புவோம் என்ற உலகத்தோடு மக்களை காப்போம், தமிழர்களை மீட்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்ற உணர்வோடு வருகின்ற எடப்பாடிக்கு சரியான வரவேற்பு. அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே திமுகவுடைய ஆட்சி நஞ்சை விதைத்திருக்கிறது. நஞ்சை விதைத்தால் நஞ்சைத்தானே அறுக்கணும், விதைத்தாலே முளைக்கும். நாட்டு மக்களுக்கு எந்த திட்டங்களை நிறைவேற்றாத ஆட்சி திமுக ஆட்சி, எந்த பெரிய திட்டங்களை கொண்டு வராத ஆட்சி திமுக ஆட்சி.